வணக்கம் நேயர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் பீப்புள் ஃபார் அண்ணாமலை அமைப்பின் கன்வீனர் திரு சுதர்ஷன் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், சமீபத்துல கோவையே பரபரப்பான ஒரு விஷயத்தை நீங்க பண்ணீங்க. அதாவது வாக்களிக்க முடியாதவர்களை கொண்டு ஒரு பேரணி மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தினீங்க. அதற்கான அடிப்படை காரணம் என்ன? அதாவது நம்ம ஒரு இந்திய வரலாற்றில் இல்ல, உலக வரலாற்றுல முதல் தடவையா எந்த ஒரு கேண்டிடேட்டுக்குமே நடக்காத ஒரு விஷயம் கோயம்புத்தூர்ல நடந்தது. அதாவது அண்ணாமலைஜி சொல்ற மாதிரி மாற்று அரசியல் சொல்லுவாங்க. இங்க மாற்று கள அரசியல் கூட நடந்தது. எப்படி அப்படின்னா, சாமானிய பொதுமக்கள் எல்லாருமே வந்து மார்க்கெட்ல இறங்கி, ஃபீல்ட்ல இறங்கி, தெரு தெருவா, வீதி வீதியா, வீடு வீடா போய் அண்ணாமலைஜிக்காக ஒரு கேன்வசிங் நிகழ்ச்சியில ஈடுபட்டாங்க. அதை வந்து நம்ம பாத்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு மார்க்கெட்ல தெரிஞ்ச மாதிரி ஒரு 18,000 வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள்லாம் வந்து இறங்கி ஒரு 25 நாள் களப்பணிகள் செய்தார்கள். அப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு கண்டிப்பா ஓட்டு போடணும், கண்டிப்பா ஓட்டு போடணுங்கிற ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். ஓட்டிங் அன்னைக்கு, அந்த போலிங் டே அன்னைக்கு நம்ம எடுத்த முயற்சியில நிறைய பேர் ஓட்டு போட வேண்டாம்னு நினைச்சவங்களும் ஓட்டு போட வந்தார்கள். அதுல சில பேருக்கு ஓட்டு இல்லாம போயிடுச்சு, ஓட்டு உரிமை இல்லாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நம்மளோட தன்னார்வலர் நம்ம இந்த வாலண்டியர்ஸா லீட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அதுல சில பேருக்கே ஓட்டு இல்லாம போச்சு. அவர்களை சார்ந்தவர்கள், அவர்களை சார்ந்த அவரோட உறவினர்கள், குடும்பத்தார்களுக்கு கூட ஓட்டு இல்லாம போச்சு. அப்பதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனைக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம போய் ஊரா போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கடைசி நம்ம வீட்லயே ஓட்டு இல்லைங்கும் போது அவங்களுக்கு ஒரு தேவர் ஷாக்ட், தேவர் டோட்டலி ஷாக்ட், தேவர் அப்செட். அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான மன உளைச்சல் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணோம்னா, சரி இது எப்படி நம்ம வந்து எடுத்துக்கொண்டு போனா, நமக்கு வந்து ஓட்டுரிமை அப்படிங்கிறது எந்த ஒரு அரசியல்வாதியோ இல்ல ஒரு அரசாங்கமோ இல்ல, இது கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த ஒரு ரைட். ஒரு இட்ஸ் நாட் அ பார்ட்டி சென்ட்ரிக் ஒரு ஆபீசர் சென்ட்ரிக் ஆக்டிவிட்டி. இது வந்து நம்மளுடைய பிறப்புரிமை. நம்மளோட ஓட்டுங்கிறது நம்மளோட பிறப்புரிமை. அந்த பிறப்புரிமை மறுக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு அதை மறுக்க கூடாது, அதை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ரொம்ப வெற்றிகரமா, பிரம்மாண்டமா பொதுமக்கள் சார்பாக நடந்தது. அதுல 3 விஷயத்துக்காக நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஒண்ணு, அங்க வந்தவங்கள்ல சில பேருக்கு ஓட்டு இல்லாம இருந்தது, சில பேருக்கு ஓட்டு இருந்தது, ஆனா அவருடைய சார்ந்த குடும்பத்தினர்களுக்கு ஓட்டு இல்லாம இருந்தது, நண்பர்களுக்கு ஓட்டு இல்லாம இருந்தது. இது வந்து ஓட்டு உரிமைக்காக போராட்டம் நடத்தின ஒரு விஷயம். 2வது, அங்க வாக்காளருடைய அந்த மிஷின், போலிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா வரிசைப்படுத்தி இருக்கணும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் இருந்திருக்கணும். 1, 2, 3. அது வந்து முக்காவாசி பூத்ல 3, 2, 1 இருந்தது. அதுக்காகவும் போராடணும். 3வது, குறிப்பிட்ட சில பூத்துகளில் நம்முடைய காவல்துறையர்கள் வந்து ரொம்ப ஏன்னா தன்னார்வர்கள் தானே, வாலண்டியர்ஸ் தானே, அவங்க பொதுமக்கள் தானே, அவங்களுக்கு பெருசா இந்த கட்சியுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் இன்டராக்ஷன் எல்லாம் தெரியாது. கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் 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 லைட்டா ஷேக் ஆவாங்க. அப்படின்னு தெரிஞ்சே வந்து அவர்கள் வந்து தன்னார்வலர்கிட்ட கொஞ்சம் சரியான முறையில நடந்துக்கல. இது 3 சார்பாக தான் அன்னைக்கு போராடினோம். ஆனா அது என்னமோ ஓட்டு போட்டவங்களே வந்து போராடிட்டாங்கன்னாங்க. கிடையாதுங்க. ஓட்டு போட்டவர்கள் எல்லாரும் போராடினார்கள். யாருக்காக போராடினார்கள்? ஓட்டு கிடைக்காதவங்களுக்கு போராடினாங்க. என்னுடைய தகப்பனாருக்கோ என்னுடைய அம்மாவிற்கோ ஓட்டு கிடைக்கல, நான் போராடல, என்ன தப்பு இருக்கு? என்னோட சகோதரி கிடைக்கல, போராடல, என்ன பிரச்சனை இருக்கு? எந்த பிரச்சனையும் கிடையாது இல்ல. அப்படி பார்த்தா நீட் விலக்குன்னு நிறைய பேர் போராடுறாங்க. எல்லாரும் என்ன எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க? கிடையாது. அதனால வந்து இது வந்து போராட்டம் வந்து முழுக்க முழுக்க இந்த 3 காரணங்களுக்காக செய்யப்பட்டது. சார், இப்போ இந்த போராட்டம் பண்ணதால என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்க? மாற்றங்கள் வந்துடுச்சு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா, போராட்டம் பண்ணி நாங்க வந்து மாவட்ட ஆட்சியரை மீட் பண்ணி எங்களோட மனுவை கொடுத்தோம்னா, அது ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை படிச்சாரு. டெஃபினட்டா வந்து நான் வந்து இதுக்கு உரிய ஆக்ஷன் எடுக்கிறேன், எங்கெல்லாம் ஃபிளாஸ் இருக்கோ அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது உடனடி அடுத்த நாளே பத்திரிகையில வந்து பத்திரிகை செய்தியாக மாவட்ட ஆட்சியர் இந்த கவுண்டம்பாளையத்துல எதனால வந்து 830 ஓட்டு விடுபட்டது, அதே மாதிரி வந்து ஜெயின் கம்யூனிட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஓட்டு விடுபட்டது, அதுக்கெல்லாம் வந்து ஒரு விசாரணை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அது அந்த லெவல்ல வந்து அவரு சொன்னதை செஞ்சிருக்கிறார். ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறாருங்க. திரு அண்ணாமலை பேட்டி அடிக்கும் போது ஒண்ணு சொன்னாரு, இந்த குறிப்பிட்ட பூத்துகள்ல வந்து மறு தேர்தல் நடத்த நாங்க கோரிக்கை வைப்போம்னு சொன்னாரு. அந்த மாதிரி கோரிக்கை ஏதாவது வச்சீங்களா நீங்க?
இல்ல நாங்க வந்து எங்களோட ஒரே ஒரு இது என்னன்னா, எங்களுக்கு வந்து ரீபோல் ஓவரால் ரீபோல்ல எங்களோட உடன்பாடு கிடையாது. ஒண்ணு. இரண்டாவது, யாருக்கு ஓட்டு கிடைக்கலையோ அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு உரிமையை வழங்கணும் அப்படிங்கறத நாங்க இப்ப கூட வலியுறுத்தி தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா ஓட்டு உரிமைங்கிறது ஒரு பிறப்புரிமை மாதிரி இல்லையா? அதை வந்து நீங்க தடுக்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? அந்த ரிட்டர்னிங் ஆபீசருக்கா இல்ல எலெக்ஷன் யாருக்குமே இது வந்து யாருக்குமே நோன்னு சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் ஓட்டு உரிமை நியாயமாக வழங்கப்பட வேண்டும் ஆனால் வழங்கப்படவில்லையோ அவர்கள் எல்லாரையும் வந்து கண்டிப்பா அந்த ஓட்டுரிமை கொடுக்கப்படணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கோம். அதை வந்து நாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். சார், இந்த வாக்காளர் பட்டியல் வரைவு பட்டியல்ங்கிறது ஆண்டுதோறும் வெளியிடுறாங்க. இதை நம்ம பார்க்காம இருந்தது நம்மளுடைய தவறு தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பக்கத்துல சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த வாக்காளர் அடையாள அந்த 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 குறிப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி கொடுக்குறாங்க. திருப்பியும் சொல்றேன், இந்த போராட்டம் பொதுமக்களால் எடுக்கப்பட்ட போராட்டம், அரசியல் கட்சியாக இல்லை. நாங்கள் பொதுமக்கள், நாங்கள் எடுத்த போராட்டம். ஒன்று. இரண்டு, நம்ம வந்து ஒரு யதார்த்த நிலைக்கு வருவோம். நம்ம வந்து ஒரு லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்றோம்னா பின்னாடி ஒரு 35 பேஜ் இருக்கும். நீ 35 பேஜ் பார்த்துட்டு நீ ஏன் சைன் பண்ணலன்னு இந்த குதர்க்கமான கேள்வியே வந்து கோர்ட்டே வந்து இப்படி கிடையாது இல்ல அப்படி மறுத்து இருக்கு. அதே மாதிரிதான் இதுவும். நான் வந்து இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், லைவ் எக்ஸாம்பிள். இது இந்த வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ற அன்னைக்கு எங்களோட ராகவன் சொல்லி ஒன் ஆஃப் த வாலண்டியர்ஸ் என்ன பண்றாருன்னா, எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு போறாரு. அதை வந்து பிக்சர் ஷாட் டவுன்லோட் எடுக்கிறார் பிக்சர் ஷாட் எடுக்கிறார். அவர் டவுன்லோட் பண்ண விடாம பிக்சர் ஷாட் எடுக்கிறார் அவரோட ஓட்டிங் கார்டு. ஆனா ஓட்டு போடுற அன்னைக்கு போகும்போது அது இல்ல. என்ன பண்ணலாம்? ஒரு வீட்டுல 5 ஓட்டு இருக்கு. அதுல பையன் கிட்ட சொல்றோம், என்னப்பா உன்னோட அடையாள அட்டை போட்டு செக் பண்ணி பாருன்னா இருக்குப்பா அப்படிங்கிறான். பொண்ணு கிட்ட சொல்றோம், இருக்குப்பாங்க. சரி, அப்ப நம்ம என்ன அசியூம் பண்ணுவோம்? பொண்ணுக்கும் இருக்கு பையனுக்கு இருக்கு. நம்ம வந்து 40 வருஷம் ஓட்டு போட்டுருக்கோம், நமக்கு இல்லாமையா போயிடும் ஒரு நம்பிக்கை தான். இத வந்து நம்பிக்கையா எடுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் மேல, இந்திய அரசியல் சாசனத்து மேல பொதுமக்கள் வைத்த நம்பிக்கையா எடுக்கணுமே தவிர இது வந்து அவங்களோட அலட்சியமா எடுக்கிறது வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. இது பொதுமக்களை வந்து குறை சொல்றதே தப்புங்கிற, அதை அக்செப்ட் பண்ண முடியாதுங்கிற. அப்ப இத்தனை பேர் எதுக்கு? அப்ப அரசாங்கம் அப்ப அவங்களே பண்ணிட்டு போவாங்களே. இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். இதோடைய ஒரு 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 பொதுமக்களுக்கு ஒரு ஓட்டு கொடுக்குறோம்னா அதுக்கான ஆவணங்களை கலெக்ட் பண்ணி தான் ஓட்டு கொடுக்குறாங்க. எல்லா ஆவணத்தையும் சரி பார்த்து இவர் 18 வயசு பூர்த்தி பெற்றவரா, இவர் இந்த இடத்துல இருக்கிறாங்களா, இவங்களோட ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சுதானே கொடுக்குறாங்க. சரி, டெலிஷன் மட்டும் ஏன் வந்து அவங்க வீட்டுக்கு போற டெலிஷன்ங்கிறது இந்த தடவை நடந்திருக்கு, ஒரு ஆப்ல நடந்திருக்கு. அந்த டெலிஷன் பண்றதுன்னா அதுக்கு ஒரு கைட்லைனே இல்லாம பண்ணிருக்கு. இன்ஃபேக்ட் அதை வந்து கலெக்டர் கூட ஒத்துக்கிட்டாரு. ஆமா, இது தப்பு, இந்த ஆப்ல நடந்தது தப்பா நடந்திருக்குங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார். இதான் உண்மை. ஒரு ஓட்டுரிமை பெறுவதற்காக அந்த சாமானியன் போராடி அவனுடைய ஆவணங்களை கொடுத்து ஓட்டு உரிமை வாங்குறான். ஆனா அதே அந்த சாமானியனுக்கு ஓட்டு உரிமை வந்து யாரோ ஒருத்தர் வராங்க, யாருன்னு தெரியல. சொல்லுவோம், நம்ம ஆபீசர்ஸ் வராங்க, டீச்சர்ஸ் வராங்கிறோம். ஆனா அவங்கதான் வந்தாங்களா, இல்ல மாற்று கட்சியினர் வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்களா, இல்ல 3வது மனிதர்கள்? ஏன்னா எனக்கு கிடைச்ச தகவல் நிறைய பேர் வந்து இந்த ஆபீசர்ஸே ஹையர் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். ஒரு 500 ரூபாய் கொடுத்து நீ போய் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு. அவங்க வந்தாங்களா, வந்து டெலீட் பட்டன் தான் வந்து பார்ப்பாங்க, இல்ல டெலீட். இது என்ன எப்படி இருக்குங்க? ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறாரு, குடும்ப தலைவி இருக்கிறாங்க, வீட்டுல 3 பசங்க இருக்காங்க, 5 பேருக்கு ஓட்டு உரிமைன்னா அது எப்படி குடும்ப தலைவரோட பேர் மட்டும் வெளியில போகுது? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பர்டிகுலர் ஓட்டு, இப்ப ராமகிருஷ்ண ஐயர் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஓட்டு போகுது. அவரோட மனைவி சுஜாதா, அவருக்கு ஓட்டு போகாது. இதே உங்க பேர் ராமகிருஷ்ணன் மட்டும் போட்டு ஓட்டு போகாது. ராமகிருஷ்ணன் ஐயர்னா போட்டுறான், ராமகிருஷ்ணன் ஐயங்காரனா எடுத்துடுறான், ஜெயின் அப்படின்னு எடுத்துறான், குப்தா அப்படின்னு. சோ அவன் அந்த அதை செய்தது வந்து ஒரு இட்ஸ் டார்கெட்டட் இதுங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. அது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்கதான் அதை நிரூபிக்கணும். இல்ல அப்படி நாங்க செய்யல அப்படின்னு நிரூபிக்கணும். சோ அதனால பொதுமக்களை வந்து ரொம்ப ஈஸி சார், இருக்கிறதுலே வந்து பொதுமக்கள் சரியில்லைன்னு சொல்றதுதான் ரொம்ப ஈஸி. நான் வந்து என்ன சொல்றேன், 100% ஓட்டு போடணும் பிரச்சாரம் பண்ணிட்டு ஒரிஜினல் ஆதார் கார்டு, ஒரிஜினல் எலெக்ஷன் கமிஷன் கார்டு வச்சுட்டு, ஐயா நான் இங்கதான் இருக்கிறேன், மனைவிக்கு ஓட்டு கிடைச்சிருக்கு, பிள்ளைகளுக்கு ஓட்டு கிடைச்சிருக்கு, எனக்கு ஓட்டு உரிமை கொடுங்கயான்னு கேட்டவனா முடியாது போன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? அதனால அது வந்து அக்செப்ட் பண்ண முடியாது சார். இது வந்து ஒரு சாக்கு போக்கு தான், ஒரு சால்ஜாப் தான். இது வந்து பொதுமக்களை பிளேம் பண்றது அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்க சொல்றத பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு அவங்க கணிச்சவங்க எல்லாம் பேரை ரிமூவ் பண்ணிருக்காங்க. நிச்சயமா, உண்மையாக, சத்தியமாக. ஏன்னா இட்ஸ் டார்கெட். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பரவலா பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பூத்ல அப்ராக்சிமேட்டா 50, 100 அப்படி பண்ணப்பட்டிருக்கு. அதுல தேர் இஸ் a pattern to அந்த டெலிஷனுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அதனாலதான் நாங்க சொல்றோம், சந்தேகப்படுறோம்.
இது நாங்க குற்றம் சாட்டுறதோட எங்களோட இது வந்து எங்களோட சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது மாவட்ட ஆட்சியர் ரிட்டர்னிங் ஆபீஸரோட கடமை. அது அதுக்கு நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு அதுல நல்ல விஷயம் என்னன்னா, அவர் வந்து இதுக்கான ஆக்ஷன் எடுத்தது எங்களுக்கு ரொம்ப ஒரு பக்கத்துல எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதாவது வந்து ஒரு என்கொயரி கான்ஸ்டியூட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அது பண்ணி அதோட விளைவுகள் வரணும். நியாயமாக அந்த என்கொயரி நடத்தப்பட்டு ஒவ்வொரு ஒரு மனிதனுக்கு உடமையிலும் ஜெகத்தில் அழிப்போமா, ஒருத்தருக்கு ஓட்டு இல்லைன்னா இதுவே இருக்கக்கூடாது. எலெக்ஷன் ப்ராசஸே ஃபெயிலியர். சார், அதுல குறிப்பிட்ட பெயரோட ஏன் இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கினீங்க? அண்ணாமலை சார்பான ஒரு பெயரோட. சார், இது என்னன்னா சார், அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு நேர்மையான தூய்மையான ஒரு அரசியல்வாதி களத்துக்கு வர்றார். அவர் அவர் இப்பதான் வந்திருக்காரு இல்லையா, 2-3 வருஷமா தான், 2 வருஷமா தான் அவர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று அரசியலை எடுத்து முன்னோக்கி நடந்து கொண்டிருக்காரு. சாமானிய பொதுமக்களுக்கு எல்லாம் ஒரு ஆசை, அவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, நம்ம ஏதாவது செய்யணுமே அவருக்கு அப்படிங்கும் போது என்ன செய்யணும்னு தெரியல அவருக்கு. எங்க போய் செய்யறதுன்னு தெரியல. கட்சிக்கு போய் செய்யணுமா இல்ல எங்க செய்யணுமாங்கிற தெரியலங்கும் போது நம்ம ஒரு சின்ன நான் திருப்பி சொல்ற மாதிரி, நான் பத்த வைத்தது வெறும் ஒரு பொறிதான். ஏற்கனவே மக்கள் மனசுல இவருக்கு செய்யணுங்கிறது இருந்தது. நம்ம அந்த பொரிய பத்த வச்சோம். அது மிகப்பெரிய தீப்பிழம்பாக ஒரு வால்கேனோவா எரப்ட் ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. அதை வந்து பார்த்து எல்லாரும் வியந்தாங்க, எதிர்கட்சிகள் பயந்தார்கள், நாங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ந்தோம். சார், எதிர்காலத்துல இந்த அமைப்பு மூலமா என்னென்ன செய்ய போறீங்க? சார், இந்த அமைப்பு எப்படி போகணும், எப்படி நிச்சயமாக இந்த அமைப்பு இன்னைக்கு ஒரு 18,000 தன்னார்வலர்கள் ஒரு இடத்துல சேர்றாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இந்திய வரலாற்று என்ன, உலக வரலாற்றிலே இது நடந்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நடந்தது கிடையாது. இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்தை கூட மக்கள் போய் போராடினாங்க. சுதந்திரத்துக்காக போராடினார்கள். அவர்களுடைய சுதந்திரத்துக்காக போராடினார். ஆனா தனி ஒரு மனிதருக்காக போராடவில்லை. இவர் வந்திருக்கிறாரு, இவருக்கோசரம் போராடினதான் எந்த போராட்டம் இல்ல. அந்த ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றாள். ஆனா இது அப்படி கிடையாது. இது போய் ஒரு வீடா பொதுமக்களை கேன்வாஸ் பண்ணும் பொழுது அதோட எத்தனை இமோஷனல் கனெக்ட் இருந்தது, எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் வரவேற்பு இருந்ததுலாம் நாங்க பார்த்திருக்கோம். இதுக்கு ஒரு அழகான வடிவத்தை சீக்கிரமா கொடுத்துருவோம் சார். சார், இது வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். வணக்கம். தேங்க்யூ.